வணக்கம். நற்பவி ஹெல்த் டிப்ஸ்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது இரவில் தூங்க முடியலையா, இதோ கண்களை தழுவும் தூக்கத்தை பெறும் வழிகள் என்னன்னு பார்க்க போறோம். சனி பகவானை மனதார நினைத்து இந்த பதிவில் கூறப்பட்டுள்ளபடி செஞ்சு தூங்க போங்க. பகல் பொழுதில் நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்றால் இரவில் நல்ல தூக்கம் கிடையாது. இரவில் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா வாழ்க்கையை நல்லா வாழ முடியாது. இப்படியாக தூக்கத்திற்கும் வாழ்க்கைக்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கு. இரவு தூக்கம் அப்படின்றது ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். படுத்த உடனே எல்லாராலும் தூங்கிட முடியாது. சில பேர் எப்பாடு பட்டாவது ஆழ்ந்த தூக்கத்தை வரவழைச்சு விடுவாங்க. சில பேர் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கத்தை அவர்களது கண்கள் தழுவாது. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? எதிர்மறை எண்ணங்களும் எதிர்மறை ஆற்றல் நம்மை சுற்றி இருக்கிறது தான் காரணம். இதை எப்படி விரட்டணும் அப்படின்னா சுலபமா 2 வழிகள் இருக்கு. அது என்ன அப்படின்றத இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னா சனி பகவானின் ஆசீர்வாதமும் அவசியமாக தேவைப்படும். சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலில் மன நிம்மதி இருக்காது. பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். பிரச்சனை இருக்கும்போது தூக்கம் எப்படி வரும்? ஆகவே ஆழ்ந்த தூக்கத்திற்கு சனி பகவானின் வழிபாடு மிகவும் அவசியம். இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக ஒரு பித்தளை செம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு கொட்டை பாக்கை போட்டு அந்த சொம்பை உள்ளங்கையில் ஏந்தி 9 முறை ஓம் சனி பகவானே நமக அப்படின்னு மந்திரத்தை சொல்லணும். பிறகு உங்களது தலைக்கு மேல் பக்கத்தில் அந்த சொம்பை வைத்து தூங்கணும். அல்லது கட்டிலுக்கு அடியில் வச்சுக்கலாம். அல்லது உங்கள் தலைக்கு வலது புறம் வைக்கலாம். மறுநாள் அந்த சொம்பில் உள்ள நீரை யார் காலிலும் படாதபடி ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே ஊத்திடுங்க. இந்த பரிகாரம் சனி பகவானின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு முழுமையாக பெற்றுத்தரும். இதனால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். தினந்தோறும் இந்த முறையை பின்பற்றி தூங்கினால் வித்தியாசத்தை நீங்களே உணர முடியும். உங்கள் கண்கள்ல தூக்கம் தானாக தழுவும் அப்படின்னு மறந்துடாதீங்க. குறிப்பாக சனி பகவானால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பரிகாரம் மிகவும் உபயோகமாக இருக்கும். 2வது, சில பேருக்கு காரணம் தெரியாத கெட்ட கனவுகள் வந்துட்டே இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்திற்கு போனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு கனவு நம் தூக்கத்தை கெடுத்துரும். சிலருக்கு உடல் உபாதைகள் மூலம் தூக்கம் வராது. இப்படிப்பட்டவர்கள் தூங்கும் போது தலையணைக்கு அடியில ஒரு திரி வெள்ளை பூண்டை வைத்து தூங்கும் பழக்கத்தை வச்சுக்கோங்க. இதன் மூலம் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, உடல் உபாதைகளாக இருந்தாலும் சரி, அது கட்டாயம் தீரும். இந்த பூண்டின் வாசத்திற்கு உடல் ஆரோக்கியமும் சீராகும். கெட்ட சக்தியும் கிட்ட நெருங்க வாய்ப்பு இல்லை. நன்றி. மீண்டும் ஒரு நல்லதொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.